ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ரெடி பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகராட்சி துறையிலிருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது, நேரடி நேர்காணல் மட்டும் மூலமாகவே எடுக்க போறதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6/1/2024 வரைக்கும் டைம் இருக்குது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ முன்னாடி விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா கொடுப்பாங்க. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணலாம். சோ இதோடைய ஒட்டுமொத்த டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 15 நாட்களுக்குள் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் மேலும் 6/1/2024 அன்று மாலை 5 மணியுடன் விண்ணப்பங்கள் பெறுவது முடிவு பெறும் அப்படின்ற மாதிரி டைரக்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ மேல பார்வை 1, பார்வை 2, பார்வை 3ன்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வகையான கேட்டகரி வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஎன்எம். அந்த ஏஎன்எம் அப்படின்னா நர்சிங் ரிலேட்டட்ல இந்த ஜாப். இதுக்கு 2 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. மாசம் 14,000 சம்பளம், 20ல இருந்து 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 12 போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா 20ல இருந்து 35 வயசு வரைக்கும் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து லேப் டெக்னீஷியன் 2 வேகன்சி, 13,000 மாத சம்பளம், டிப்ளமோ இன் எம்எல்டி படிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 8,500 சம்பளம், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும் நீங்க எலிஜிபிள். எஸ்பிஹெச் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. 13,500 மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு பிளஸ் 1 இயர் பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமா கோர்ஸ், இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், இல்லைன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்கருக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு 4 போஸ்டிங் இருக்குது. மாசம் 7,800 சம்பளம், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும் நீங்க எலிஜிபிள். ஆயுர்வேத மெடிக்கல் ஆபீசருக்கு 1 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 34,000 சம்பளம் சொல்லிருக்காங்க. ஏதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சுக்கணும். சோ அதே மாதிரி தமிழ்நாடு போர்டு இந்தியன் மெடிசன் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் சப்ஜெக்ட் மார்க் 20க்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு 1 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுக்கணும், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், எம்எஸ் சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும். டென்டல் சர்ஜனுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 34,000 சம்பளம், பிடிஎஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். டென்டல் அசிஸ்டன்ட்க்கு 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 13,800 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சாலே போதும் நீங்க எலிஜிபிள். அதுக்கடுத்தது எம்எம்யூ கிளீனர் பெர் டேக்கு 710 ரூபா கொடுத்திருக்காங்க. 1 வேகன்சிஸ் 18,460 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும் நீங்க எலிஜிபிள். அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாசம் 14,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நீங்க 12th முடிச்சாலே போதும் எலிஜிபிள். அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ்க்கு 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. இது பிஎஸ்சி நர்சிங் ரிலேட்டட்ல முடிச்சாலே போதும் நீங்க எலிஜிபிள். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் செய்கிற சுய விருப்பம், அதாவது அண்டர்டேக்கிங் கடிதம் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம், கரூர் மாவட்டம் 639-007. சோ இந்த அட்ரஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். ஒண்ணு நீங்க நேர்ல போய் அனுப்பலாம், இல்லைன்னா தபால் மூலியமாக அனுப்பலாம். சோ நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம், அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். போட்டோ விட்டுங்க, கீழே சிக்னேச்சர் கொடுத்துருங்க. நேம், மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், அந்த போஸ்டிங் ஏத்த மாதிரி குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்களா, டெஸ்ட் விண்டோவா இருக்கீங்க, இல்ல பெர்சன் டிசபிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னா சோ அது ரிலேட்டடான சர்டிபிகேட், நீங்க என்ன கேசஸ் சார்ந்த அந்த கம்யூனிட்டி,
லாஸ்ட் வந்து டேட், பிளேஸ், சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு 6/1/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒண்ணு தபால் மூலியமாகவோ இல்லைன்னா நேரடியாக போய் சப்மிட் பண்ணலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 12 வகையான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.